எப்பவுமே பண்றதுதான். ஜடேஜா அவுட் ஆனா அத்தனை ஹாப்பினஸ் என்ன பண்றது. ஆனா இந்த வாட்டி ஜடேஜாக்கு பதிலா ரச்சின் அவுட் ஆயிக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து தடை ஆடிட்டு இருந்தான். அது இன்னும் கடுப்பாயிடுச்சு. 40 பால்ல 50 போட்டுருவாரு. இவன் 40 பாலுக்கு மேல எடுத்துக்கிறான். கரெக்ட். ஸ்டார்டிங்ல இருந்து 56 ரன் அடிக்கிறதுக்கு எதுக்கு அத்தனை நேரம் இருக்கணும். அதுவும் தோனி வந்துட்டார். தோனி வந்துட்டு அவர் ஆட விடாம இவன் முடிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். தோனி ஃபினிஷிங் பண்ண விடலன்றது உங்களுக்கு காண்டு ரமேந்திரா மேல. மன்னிக்கவே மாட்டேன் ப்ரோ ரச்சினை. அதுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் ப்ரோ. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுப்போம். எத்தனை நெக்ஸ்ட் மேட்ச் ஏன்னா நிறைய வாட்டி பரவாயில்லங்க. ஈசாலா கப் நம்தே. கோலியோட விக்கெட் இன்னைக்கு சீக்கிரமே எடுத்துருச்சு. 20 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி கேஜிஎஃப், கோலி, மேக்ஸி, ஃபேப் 3 பேருமே அவ்வளவா they didn't contribute. பட் ஆனா அனுஜ் ராவத், டிகே வந்து காம்பன்சேட் பண்ணாங்க. தட்ஸ் a good sign. பாத்துக்கலாம் பரவாயில்ல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி ஃபார் எவர். இந்த டைம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுமா? இந்த டைம் கண்டிப்பா ஜெயிக்கும்.